ஹாய், வெல்கம் டு திஸ் கோர்ஸ். இந்த கோர்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வீடியோவில் நம்ம பேஜஸ்லாம் என்னென்னு பார்த்தோம். ஸோ நம்ம டைரெக்டாக ஹோஸ்டிங் டேஷ்போர்ட்லேருந்து நம்ம வேர்ட் ப்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ப்ரீபில்ட் டெம்ப்ளேட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு டொமைனை சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேர்ட் ப்ரெஸ் ஆட்டோமேட்டிக் இன்ஸ்டால் ஆச்சு. இப்போ நம்ம டைரெக்டாக வேர்ட் ப்ரெஸ்ஸோட டேஷ்போர்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போஸ்ட்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். போஸ்ட் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுங்க, இது ஒரு பிளகின் கீழே இயங்குறது தான். ஸோ இது பிளாக் யூஸ் பண்ணுறது தான் அந்த போஸ்ட்டு. இப்போ நல்லா புரிஞ்சுங்க. வேர்ட் ப்ரெஸ் அப்படிங்கிறது எப்படின்னா, நம்ம தான் அந்த ஓனர். அது ஒரு அந்த இடத்த கொடுத்து வீடு கட்ட சொல்கிற போகிறது நம்ம வேர்ட் ப்ரெஸ்ன்னு வச்சுங்க. ரெண்டாவது பிளகின்ஸ் அப்படின்னா என்னென்னா, அதுக்கு முன்னாடி பேஜ் பில்டர்னால் என்னன்னு தெரியும். நம்ம வீடு கட்ட ஒரு ஆள் வேணும்ல, அவங்க தான் இன்ஜினியர்ஸ்னு வச்சுக்கலாம். அவங்க தான் யாருன்னா வேர்ட் ப்ரெஸ் பேஜ் பில்டரும் அப்புறம் எலமெண்டர் பேஜ் பில்டர் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. 2 இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, ஏகப்பட்ட இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. பட் இவங்க 2 பேர் தான் மோஸ்ட்லி எல்லோரும் யூஸ் பண்ணுற ஒரு நல்லா ஒரு ட்ராப் அண்ட் ட்ராக்காக ஃப்ரீயாக இருக்க மாதிரி, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாதிரி இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ 2 பேர் 2 இன்ஜினியர். அந்த 2 இன்ஜினியரில் நம்ம யாரை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வர நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வேர்ட் ப்ரெஸ்ங்கிற ஒரு இன்ஜினியர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்போ பிளகின் அப்படின்னா யாருன்னா, அவங்க ஒரு இன்ஜினியர் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அதை எப்படி கட்டணும்னு தான் தெரியும். பட் அந்த பிளகின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு வீட்டுக்கு மேலே ஒரு ஸ்விம்மிங் பூல் வேணும், எனக்கு நல்ல ஒரு லைப்ரரி வேணும், அது வீட்டுக்குள்ளே இருக்கணும், அந்த ரூம் இருக்கிறதேன்னு தெரியக்கூடாது, ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் போனவொடனே எனக்கு பாட்டம் கீழே ஒரு அழகான ஒரு ரூம் இருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறோம்ல. அப்போ அந்த வேலையை செஞ்சு கொடுக்குறவங்க தான் பிளகின்ஸ். அப்போ எனக்கு படியில் ஏறுறப்ப என்னோடய படியில் லைட் எரியணும் அப்படிங்கிறது அந்த இன்ஜினியர்ஸ் பிளான்லாம் போட்டுருவாங்க. பட் அந்த வேலையை பார்க்குறது யாருன்னா அந்த பிளகின் அப்படிங்கிறவங்க தான். அது மாதிரி இன்ஜினியர் என்ன பண்ணுறாங்க, அது கட்டுறதுக்கான எல்லா ஐடியாவும் எங்கே இருக்கும், மாடியில் ஒரு ஸ்விம்மிங் பூல் கட்டுறதுக்கான எல்லா ஐடியாவும் யார்கிட்ட இருக்குன்னா அந்த இன்ஜினியர்ஸ்ட்டு இருக்கும். பட் அந்த வேலையை பார்க்குறவங்க யார் அப்படிங்கிறது அது ஒரு பிளகின். அப்போ எனக்கு ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கணும், அந்த வீட்டுக்குள்ளே தெரியாத அளவுக்கு ஒரு லைப்ரரி இருக்கணும் அப்படிங்கன்னா அதை பிளான் போட்டுருவாங்க. பட் அந்த லைப்ரரியை செட் பண்ணுறதுக்குள்ள லைட்டிங் செட் பண்ணுறது, உட்காந்து பேசுகிறது, பழகுறது, அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் உள்ள மாதிரி அந்த லைப்ரரியை மாற்றுறது எல்லாமே அந்த பிளகின் தான். ஸோ பிளகின் தான் எல்லாமே. இப்போ அப்போ அந்த பிளகின் எங்கே இருக்கோ அங்கே தான் போய்ட்டு அந்த வேலையை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அந்த இன்ஜினியர், அதாவது அந்த பேஜ் பில்டரை கூப்பிட்டு அந்த ஒரு இடம் எந்த இடத்துல அது வேணுமோ, அதாவது பேஜ் அது எந்த பேஜில் வேணுமோ அதை போய்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கண்டெய்னரை சூஸ் பண்ணிக்கிறோம். அதில் பிளாக்னா பிளாக்கை போட்டுக்கிறோம், ரீசன்ட் போஸ்ட்டை போட்டுக்கிறோம், லேட்டஸ்ட் போஸ்ட்டை போட்டுக்கிறோம். ஓகே தானே? அப்போ நம்ம எந்த பேஜை க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே போயிட்டு நம்ம போஸ்ட் க்ரியேட் பண்ண போகிறது போஸ்ட்டுங்கிற ஒரு பிளகின், அந்த ஒரு கான்ட்ராக்டர்னு வச்சுங்களேன், அவர்கிட்ட போய் தான் பண்ண போகிறோம். பட் அவர்கிட்ட நம்ம வாங்கிட்டு அதை எங்கே நம்ம போய் செட் பண்ண போகிறோம், அதாவது எந்த பேஜில், அதாவது எந்த ரூமில் போயிட்டு எந்த ஃப்ளோரில் போயிட்டு எந்த இடத்துல போயிட்டு செட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட பேஜ் பில்டர், அதாவது வேர்ட் ப்ரெஸ் பேஜ் பில்டர், எலமெண்டர் பேஜ் பில்டர் அவங்களோட வேலை, அந்த இன்ஜினியரோட வேலை. ஓகே தானே? ஸோ இதெல்லாம் புரியாமல் போயிடக்கூடாதுல்ல, அதனால தான் சொல்கிறேன். ஃபஸ்ட் இது இன்டெப்த்தாக இது நல்லா பார்க்க போகிறோம். ஸோ போஸ்ட்டில் இப்போ நம்ம போகிறோம். இப்போ நம்ம போஸ்ட் எல்லாமே பண்ண போகிறது இங்கே தான். பட் அதை நம்ம கொண்டு போய்ட்டு வைக்க போகிற இடம் தான் எங்கே, அந்த பேஜில் எந்த ரூமில் வேணால் போய் நம்ம வச்சுக்கலாம். ஸோ நம்ம பேஜ் க்ரியேட் பண்ண போகிறது, போஸ்ட் க்ரியேட் பண்ண போகிறது எல்லாமே இந்த இடத்துல தான். இந்த வேர்ட் ப்ரெஸ் டேஷ்போர்டில் இந்த போஸ்ட் அப்படிங்கிற இந்த இடத்துல தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஏற்கனவே இருக்குது அப்படின்னா இதை எடிட் பண்ணலான்னா ஓகே, எடிட் பண்ணலாம். ஓப்பன் நியூ டேப்பில் கொடுத்துக்கிறோம். அங்கே ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஸ்டார்டர் டெம்ப்ளேட்டில் இருந்தது. ஸோ அது ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம போய்ட்டு இங்கே போய் பார்க்கும்போது என்னாகும் அப்படின்னா ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம ரெண்டு வகையை பார்த்தோம். இந்த ப்ளஸ்ஸுங்கிறத கொடுத்து கண்டெய்னர் சூஸ் பண்ணி நம்ம மேனுவலாக நமக்கு பிடிச்ச மாதிரி என்ன மாதிரியான டிசைனில் வேணால் பண்ணிட்டு, ஃபஸ்ட்டு என்ன வேணும், டைட்டில் வேணும், ஒரு சப்டைட்டில் வேணும், அதுக்கப்புறம் என்ன வேணும், ஒரு இமேஜ் வேணும், அதுக்கப்புறம் ஒரு டிஃபினிஷன் வேணும், அதுக்கப்புறம் லிஸ்ட் வேணும், அப்புறம் FAQ வேணும், அதுக்கப்புறம் ஒரு இன்ஃபோ வேணும், அதுக்கப்புறம் கால் டு ஆக்ஷன் வேணும், அதுக்கப்புறம் ஒரு ஃபூட்டர் வேணும் அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செட் பண்ணிகிட்டு இருக்குது. அந்த மாதிரி நம்ம பார்த்தாச்சு. ஸோ நம்ம இந்த போஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறது, அதாவது ஒரு பேஜ் ரெடி பண்ண கற்றுக்கிட்டால் அதுக்கு தான் ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே அது மாதிரி தான் அந்த பேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் போஸ்ட்டும். இப்போ நம்ம டிசைன் லைப்ரரியில் போய் விடாச்சு. இப்போ அது பேஜுக்குனா ஒரு லேயர் எடுத்தாச்சு. அதில் பேஜுங்கிறது எப்படி வேணும்னா இந்த மாதிரிலாம் வரக்கூடாது, நம்ம ஒரு கண்டென்ட் எழுதுகிற மாதிரி வரணும். ஸோ நமக்கு என்ன மாதிரி நான் சூஸ் பண்ணிக்கலாம், எது வேணால் சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடிட் பண்ணிக்கலாம். ஒரு பேஜ் எப்படி க்ரியேட் ஓகே எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் இருங்க பார்க்கலாம். நானே இப்போ தான் இது பிளாக், அதாவது ஃபஸ்ட் பிளாக், செகண்ட் பிளாக், தேர்ட் பிளாக், 3 பிளாக் அப்படின்னு அடுத்தது பிளாக் எழுதிக்கலாம். இது ஒரு பேஜஸ் தான். ஸோ ஆனால் பேஜஸில் இது யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம இப்போ ஒரு போஸ்ட்டுக்கு, அப்போ போஸ்ட் எப்படி இருக்கணும்னா ஒரு சிங்கிள் போஸ்ட்டு தான் இருக்கணும். அதுக்குள்ளே நம்ம படிச்சுட்டு நம்மளோட கஸ்டமர்
நம்மளோட ப்ராடக்ட் அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கூகுள் ஆட் அதில் வச்சுக்கலாம், இல்லை நம்மளோட அஃபிலியேட் லிங்க் அதில் வச்சுக்கலாம். ஸோ என்ன மாதிரி வேணால் நம்மள அந்த இடத்துல வச்சுக்கலாம். அது நான் உங்களுக்கு எப்படின்னு பண்ணி காட்டுறேன். பட் ஃபஸ்ட்டு பேஜ் அப்படிங்கிறது எப்படின்னா, சும்மா ஒரு சின்னதாக இப்போ ஏதோ ஒன்று எடுக்கிறேன்னு வச்சுக்கலாம், அதை ஃபோட்டோ சேர்த்து வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கலாம், அவ்வளோதான். இன்சர்ட் கொடுத்தாச்சு. நம்ம ஏற்கனவே இதோட லாகின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ டிசைன் லைப்ரரிக்கும் நம்மளோட வேர்ட்பிரஸும் 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ வந்தாச்சுல. வந்ததுக்கப்புறம் இது எப்படி வேணும்லாம் கேட்குது, ஸ்டைல் அது ஃபாண்ட் எவ்வளோ வேணும் அதெல்லாம் கேட்டுது. அதில் நம்ம டிசைனில் நம்ம போய்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போதைக்கு இது வேணாம் அப்படிங்கிறதுனால இதை நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் நம்மளோட பேஜ். இந்த பேஜில் நம்ம வந்து ஒரு பிளாக் எழுத போகிறோம். ஸோ அந்த பிளாக் எழுதுறதுக்கு நமக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னா இந்த டென்மிஷன் வச்சுக்கலாம். ஆனால் கமெண்ட் கூட வந்துடும். நம்ம இந்த பேஜுக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம ஏற்கனவே 2 கண்டெய்னர் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இது தேவையான வச்சுக்கலாம், இல்லைனா நம்ம இந்த 3 கஸ்டமருக்கு தொட்டு டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ டெலிட் ஆகிடும். இப்போ வந்து நமக்கு தேவையானது என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த அவர் சர்வீஸ் இதுக்குள்ளே கூட நம்ம லேட்டஸ்ட் போஸ்ட் அப்படின்னு கூட இந்த டைட்டில் கொடுத்துட்டு இன்னக்குள்ளே நம்மளோட ஒரு URL கொடுத்துட்டோம்னா டேரெக்டாக இங்கே தொட்டாங்கன்னா அங்கே போய்டும். அதுக்கப்புறம் நம்ம இங்கே என்னென்ன போஸ்ட் வேணுங்கிறத கூட நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இது தான் வேணும் அப்படிங்கிறதுலாம் தேவையில்லை. இந்த இடத்துலையோ இல்லை இந்த லேண்ட் மோர்லேயே கால் டு ஆக்ஷனில் நம்மளோட இன்னொரு பேஜ், அதாவது இன்னொரு போஸ்ட் நம்ம பிளாக் போட்டிருக்கோன்னா இங்கே தொட்டால் அங்கே போகிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது நமக்கு தேவைப்படும். மற்றதெல்லாம் நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே தானே. நமக்கு இது என்னென்ன தேவையை டெலிட் பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக கமெண்ட் வந்துடும். ஸோ இந்த மாதிரி இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் நல்லா இருக்குல்ல, இந்த இமேஜ் இல்லைனா வேறு மாதிரி இமேஜ் இதே மாதிரி வேணும்னு வச்சுக்கலாம். இது அதே மாதிரி தொட்டு டூப்ளிகேட் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே இதே மாதிரி இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஓகே தானே. ஆக நம்ம இந்த மாதிரி எத்தனை வேணால் பண்ணிக்கலாம். நமக்கு என்னென்ன தேவையோ இது கூட டூப்ளிகேட் கொடுத்துக்கலாம். டூப்ளிகேட் கொடுத்துட்டு வேறு மாதிரி எதனா நான் பண்ண போகிறேன், ஏற்கனவே ஒரு பிளாக்ல பார்த்தேன் ஒருத்தவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, அழகாக பக்கத்துலேயே வந்துடும். ஓகே தானே. இல்லை இது எனக்கு இங்கே வேணாம், எனக்கு கீழே வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா இந்த ப்ளஸ் மார்க் இருக்குல்ல, இந்த ப்ளஸ் மார்க் தொட்டிங்கனாக்குள்ளே நம்ம என்ன வேணால் எடுத்துக்கலாம். பட் இங்கே எடுத்துகிட்டு இந்த டூப்ளிகேட் இங்கே கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடும். ஓகே தானே. இங்கே வந்துருச்சு. ஓகே. இப்போ வந்து இதுக்கு இடையில நான் எதுனா பண்ணுறேன், ஒரு ஹெட்டிங் கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு ஹெட்டிங் கொடுக்கலாம். பேராகிராஃபில் வந்துட்டு ஓகே ஒரு ஹெட்டிங் கொடுத்துக்கலாம். இங்கே ஒரு ஹெட்டிங் கொடுத்துக்கலாம். இந்த இமேஜ் நான் மாற்றணும் அப்படின்னா நேராக தொட்டுட்டு ஸ்டைலில் போனீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சேஞ்ச் இமேஜ் கொடுத்தா சேஞ்ச் இமேஜ் கொடுத்துக்கலாம். எந்த இடம் ஃபஸ்ட்டு நல்லா ஷோ ஆகணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த லெஃப்ட் டாப் அப்படிங்கிறத நீங்கள் வந்து எங்கே வேணால் மாற்றிக்கலாம். 50-50 இருக்குது. அப்புறம் பேக்ரவுண்டு, அது ஃபாண்ட் கலரு எல்லாமே மாற்றிக்கலாம். எல்லாமே பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ண நல்லாயிருக்கும். அட்வான்ஸ்டெலாம் சூப்பராக இருக்கும். ஜென்ரலில் என்னென்ன ஃபாண்ட் என்ன கலரில் எவ்வளோ வித்தில் வேணும் அப்படிங்கிறத கூட நீங்கள் மாற்றிக்கலாம். மினிமம் ஹைட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கூட இது பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே நம்ம என்னென்ன கண்டென்ட் வேணுமோ நம்ம பிளாக் எழுத போகிறோம்னா இங்கே ஹெட்டிங் 1 அது கீழே ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நம்மளோட கண்டென்ட்டை சொல்ல போகிறோம். அடுத்து ஒரு கொஸ்டின் மார்க் சொல்லிட்டு கொண்டு போகிறோம். அந்த மாதிரி நம்ம பேஜ் பில்ட் பண்ணிட்டே இருக்கலாம். ஓகே தான் பேஜ். ஓகே இப்போ நம்ம ஒரு நார்மலாக பண்ணியாச்சுன்னு வச்சுங்களேன். பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்னாச்சு சேவ் பண்ணிட்டோம். பட் இதுக்கு ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது தான் நேமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஆஸ்ட்ரா அப்படிங்கிற சிம்பிள் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஃபுல் வித் கொடுத்துட்றோம். ஃபுல் வித் கொடுத்துட்டோமா. ஓகே இது இந்த பண்ணால் வெளியே போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டு சேவ் கொடுக்க போகிறோம். சேவ் கொடுத்தாச்சு. இப்போ இந்த பேஜை நம்மளோட இந்த போஸ்ட்டை சேவ் கொடுத்தாச்சு. இப்போ இந்த போஸ்ட்டை நம்ம எந்த பேஜில் வர வைக்கணும்னு நினைக்கிறோமோ எந்த பேஜுக்கு வேணால் நம்ம வர வச்சுக்கலாம். ஓகே தானே. இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் பண்ணிகிட்ருக்கோம், அந்த ப்ராடக்ட்டுக்கு இந்த பேஜ் வரணும் இல்லைனா அந்த போஸ்ட் வரணும் அப்படின்னா அந்த இடத்துல கூட வச்சுக்கலாம். அது எப்படிங்கிறத நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம போயாச்சு. எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம கேட்டகரி வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வேர்ட்பிரஸோட டேஷ்போர்டுக்கு வந்தாச்சு. இப்போ போஸ்ட் அப்படிங்கிறதுல போயிட்டு ஆல் போஸ்ட்டை கிளிக் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது எதில் இருக்குன்னா கேட்டகரியில் இருக்குது. ஸோ கேட்டகரி இதிலே பார்த்துலாம். ஒன்றும் இல்லை, கேட்டகரின்றது இந்த போஸ்ட் இந்த பிளாக் எந்த இடத்துல ஷோ ஆகணும், அதாவது எந்த கேட்டகரியில் ஷோ ஆகணும், அதாவது நம்ம பிளாக்ல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கப்போ ஏகப்பட்ட பிளாக் எழுத போகிறோம். அப்போ வந்து என்ன மாதிரியான கேட்டகரி இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் கொடுத்தோன்னா, அதாவது நம்மளை ரீட் பண்ணுறவங்களுக்கு, நம்மளோட பிளாக்கை படிக்கிறவங்களுக்கு அதை வெளியே போகாமல் திரும்ப நம்ம பிளாக்கை படிச்சுட்டு இருக்கப்போ நம்மளோட பிராண்ட் கொஞ்சம் நல்லா அவங்களுக்கு மெமரியில் ஸ்டோர் ஆகும். ஸோ நம்ம எல்லாத்தையும் பற்றி ஒரு நிஷை பற்றி எழுதிட்டுருக்கோம், ஒரு கேட்டகரியை பற்றி எழுதிட்டுருக்கோன்னா அது ஒரு ஃபுட்டை பற்றி தான் தேடுறாங்கன்னா அவங்க மட்டும் பார்ப்பாங்க. பட் நம்ம கொஞ்சம் எல்லாரையும் கவர் பண்ணணும் அப்படின்னா நம்ம நிறைய கேட்டகரியில் எழுதணும். ஸோ கேட்டகரியில் போயாச்சு. அந்த போஸ்ட்டுக்குள்ள தான் அந்த கேட்டகரி வருது. நம்ம அதிலே இப்போ தெரிஞ்சுக்கலாம்.
கேட்டகரி இருக்குது. அது கீழே தான் அந்த டேக்ஸுங்கிறது வரும். ஸோ கேட்டகரியில் வந்து ஆட் நியூ கேட்டகரி கொடுக்குறோம். இப்போ நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு ஒரு கேட்டகரி கொடுப்போம். ஸ்பிரிச்சுவல் ஸ்லக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளோட யூஆர்எல்கிட்ட, அதாவது இந்த யூஆர்எல் இதுதான் நம்ம டொமைன்கிட்ட வருதுல்ல, இந்த யூஆர்எல்கிட்ட என்ன வரும் அப்படிங்கிறத வைக்கிறது தான். இப்போ ஸ்லக் அப்படிங்கிறதுல நம்ம விட்டு அங்கேயே ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஓகே, ஸ்பிரிச்சுவல் கொடுத்தாச்சு. இது பேரண்ட் கேட்டகரி அப்படிங்கிறது நம்ம நிறைய பிளாக் எழுத போகிறோம் அப்படின்னா அந்த பேரண்ட் கேட்டகரி, அதாவது ஸ்பிரிச்சுவல் கீழே என்ன அப்படிங்கிற ஒரு சப் கேட்டகரி, அதாவது சப் கேட்டகரி தான் அதுவுமே. அது நம்ம நிறைய கேட்டகரி எழுதும்போது அது பேரண்ட் கேட்டகரியாக வச்சுக்கலாம். ஸோ அது நம்ம லேட்டஸ்ட் போஸ்ட் அதில் ரீசன்ட் போஸ்ட் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் ஷோவாகிறதுக்கு கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது ஸ்பிரிச்சுவலை பற்றி நம்ம எழுத போகிறது தான். அது கொஞ்சம் ஷார்ட்டாக கூட எழுதிக்கலாம், அதை நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஸோ ஆட் நியூ கேட்டகரி அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன். இப்போ ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிற கேட்டகரி வந்துருச்சு. இப்போ நம்மளோட பேஜ், அதாவது நம்மளோட பிளாக் போஸ்ட்டை அந்த ஸ்பிரிச்சுவல் கேட்டகரிக்குள்ளே வைக்கிறது எப்படின்னா அது ரொம்ப ஈஸி தான். ஸோ நம்மளோட போஸ்ட்டில் போய்ட்டு ஆல் போஸ்ட்டில் இங்கே இருக்குது. அப்போ எக்ஸாம்பிள் அப்படிங்கிற இந்த பிளாக், இந்த போஸ்ட் எது கீழே வரணும் அப்படிங்கிறத நம்ம குயிக் எடிட் அப்படின்ட்டு பண்ணிட்டு இங்கே அன்கேட்டகரியில் இருக்குல்ல, அங்கே போய் நம்ம ஸ்பிரிச்சுவல் மாற்றிக்க வேண்டியது. அந்த அன்கேட்டகரியில் எடுத்துடணும், இல்லைனா அந்த அன்கேட்டகரிக்குள்ளேயும் அந்த பிளாக் இருக்கும். ஸோ அப்டேட் கொடுத்தாச்சு. இப்போ நம்மளோட போஸ்ட், அதாவது நம்மளோட பிளாக் எங்கே இருக்குது, ஸ்பிரிச்சுவல் கீழே இருக்குது. அது மாதிரி நம்ம ஏகப்பட்ட கேட்டகரி ரெடி பண்ணிட்டு நம்மளோட பிளாக் எதை பற்றி எழுதுகிறோமோ அங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் போஸ்ட் அண்ட் கேட்டகரி. நெக்ஸ்ட் மெனு அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்மளோட மெயின் சாப்டர், அதாவது எஸ்சிஓ சார்ந்து நம்மளோட வெப்சைட்ஸ்லாம் என்னென்ன மாதிரிலாம் இருக்குது, நம்ம எப்படிலாம் இது பண்ணணும், நம்ம எப்படிலாம் பிளாக் எழுதணும் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக போவோம். இது கொஞ்சம் மஸ்ட் மெயின் அப்படிங்கிறனால இது உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு பேஜ் அப்படிங்கிறது நம்மளோட என்ன வேணால் பண்ணிக்கலாம், எத்தனை பேஜ் வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த பேஜ் கீழே நம்ம என்ன வச்சுக்கிட்டு இருக்கோம், நான் ஒரு பிளகின் யூஸ் பண்ணி அந்த பேஜ் பில்டர் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோங்கிறது தான் போஸ்ட் அப்படிங்கிறது. நம்ம பிளாக் எழுதுறது, அது கீழே நம்மளோட அஃபிலியேட் லிங்கை யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ப்ராடக்ட், அதாவது நம்மளோட இ-காமர்ஸ் ஸ்டோரோட லிங்க் வச்சுக்கலாம், அதோட ப்ராடக்ட்டை கொண்டாந்து வச்சுக்கலாம். அந்த போஸ்ட் எங்கே வேணும் அப்படின்னு வச்சுக்கிறது வந்து பேஜில் எங்கே வேணால் போய் வச்சுக்கலாம். அந்த போஸ்ட் என்ன கேட்டகரியில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் மெனு அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. கலைவத்தில் தலை சிறந்தவன்